அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல புணர்ச்சி விதிகள் பயிற்சி வினாக்கள் பார்ட் 3 பார்க்க போறோம். பல பிளஸ் பல சேர்த்து எழுதுக. இதற்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா இவை அனைத்தும், அதாவது பல அப்படிங்கிற சொல் அதே சொல்லோடு, பல அல்லது சில, இந்த ரெண்டும் அதே சொல்லோடு புணரும் போது, இப்ப பலங்கிற சொல்லோடு புணரும் போது வல்லினம் மிகாமல் இயல்பாகவும் வரும், வல்லினம் மிகுந்து பல பல அப்படின்னு வல்லினம் மிகுந்தும் வரும். அடுத்தது பற்பல, அதாவது ஈற்றில் உள்ள அகரம் கேட்டு லகரம் ரகரமாக திரிந்தும் வரும். அது என்ன அகரம் கேட்டு அப்படின்னா, இந்த லா இருக்கு இல்லையா, இதை பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் அ அப்படின்னு பிரிக்கலாம். அந்த ஈற்றெழுத்து அகரம் கேட்டு இந்த லகரம் ரகரமாக திரிந்தும் வரும். அப்ப பற்பல, அப்ப மூன்றுமே இதற்கு விடையாக அமையும். இதே போலதான் சிலங்கிற சொல்லுக்கும். அடுத்தது பாருங்க, பல பிளஸ் ஆண்டு சேர்த்து எழுதுக. இப்ப பலங்கிற சொல்லுக்கு பிறகு அதே சொல் வராமல் வேறு பிற சொற்கள் வரும்போது அது எவ்வாறு புணரும்? இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா விடை ஆ மற்றும் இ ஆகிய இரண்டும், அதாவது பலவாண்டு அப்படின்னு புணரும், பல்லாண்டு அப்படின்னு புணரும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பலங்கிற சொல்லுக்கு பின்னாடி பிற சொல் சேரும் போது ஈற்றில் உள்ள இதை பிரிச்சோம் இல்லையா, லாவை பிரிச்சோம் இல்லையா, அந்த லாவை பிரியும் போது இல் பிளஸ் அ அப்படின்னு பிரியும். அந்த ஈற்று அகரம் என்னவாகும் அப்படின்னா நின்று புணரும் அல்லது நீங்கியும் புணரும். அது என்ன நின்று புணருதல்? அதாவது ஈற்று அகரம் அதாவது உயிர் முன் உயிர், ஈற்றெழுத்து என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ வருமொழி முதல் எழுத்து என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்படி வரும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், உயிர் முன் உயிர் வரும்போது எந்த இடத்துல வகர உடம்படுமை தோன்றும், எந்த இடத்துல யகர உடம்படுமை தோன்றும்னு நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா புரியும். அப்ப இந்த உயிர் முன் உயிர் வரும்போது வகர உடம்பெடுமை பெற்று பலவாண்டு அப்படின்னும் புணரும். அதான் அகரம் நின்று புணர்தல். அகரம் கெடாமல் அப்படியே நின்று வகர உடம்படுமை தோன்றி பலவாண்டுன்னு புணரும். இல்ல அப்படின்னா இந்த அகரம் நீங்குனது அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? நமக்கு பல் பிளஸ் ஆண்டுன்னு இருக்கும். அப்ப பல் பிளஸ் ஆண்டு தனிக்குறி முன் ஒற்று வந்தது அப்படின்னா அந்த ஒற்று என்ன ஆகும்? இரட்டும். அப்படி இரட்டும் போது பல்லாண்டு அப்படின்னு புணரும். அப்ப நீங்க ஃபுல்லா டெப்தா தெரியலன்னாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பலங்கிற சொல்லுக்கு முன்னாடி பிற சொற்கள் வரும்போது வகர உடம்படுமை தோன்றி பலவாண்டுன்னு புணரும். இல்லட்னா அகரம் நீங்கி தனிக்குறில் முன் ஒற்று இரட்டுங்கிற விதிப்படி பல்லாண்டுன்னு புணரும். ரெண்டுமே வரும். அடுத்தது பல பிளஸ் கலை சேர்த்து எழுதுக. இப்ப பாருங்க, பலங்கிற சொல்லுக்கு பின்னாடி வேறு பிற சொற்கள் வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? அகரம் நீங்கியும் புணரும், அகரம் நின்றும் புணரும். அதாவது ஈற்று அகரம் நீங்கியும் புணரும், நின்றும் புணரும்னு பார்த்தோம். இப்ப இதுல பாருங்க, பல பிளஸ் கலை, இது ஆண்டு அப்படிங்கிறது இதுல என்ன? இது உயிர் எழுத்து. அப்போ உயிர் முன் உயிர் வரும்போது வகர உடம்படுமை தோன்றுது, தனிக்குறில் முன் ஒற்று இரட்டுங்கிற விதிப்படி புணருது. ஆனா இங்க காங்கிறது உயிர்மை எழுத்து. இந்த மாதிரி உயிர்மை எழுத்து வரும்போது எப்படி புணருது அப்படின்னா பல கலை, அப்படியே பல கலை, எந்த மாற்றமும் இல்லாம வரும். இல்லை அப்படின்னா இது அகரம் நின்று புணருதல். இது பல்கலை அப்படிங்கிறது இந்த இல் பிளஸ் அ வரும்போது அந்த அகரம் நீங்கி புணருது. அப்ப ரெண்டுலயுமே அகரம் நின்றும் புணரும் நீங்கியும் புணரும் தான். இந்த இடத்துல உயிர் எழுத்து வரும்போது வகர உடம்படுமை தோன்றுது, இங்க உயிர்மை எழுத்து வரும்போது எந்த உடம்படுமையும் தோன்றாது, அப்படியே பலகலைன்னு புணரும். இதுதான் வித்தியாசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கீழே சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது சில பிளஸ் நாள் சேர்த்து எழுதுக. அப்ப சிலங்கிற சொல்லோடு பிற சொல் வரும்போது எப்படி புணரும் அப்படின்னா இதுவும் அப்படிதான். அகரம் நின்று புணரும் போது உங்களுக்கு சில நாள் அப்படின்னு புணரும்.
அதே மாதிரி அகரம் நீங்கியும் புணரும். அப்படி அகரம் நீங்கும் போது இந்த மீதி இருக்கிறது என்னவா இருக்கும்? அகரம் நீங்கிட்டுனா சில் பிளஸ் நா அப்படின்னு இருக்கும். அப்ப இல் பிளஸ் நா அப்படின்னு நகரத்தோடு புணரும் போது எந்த நகரமா மாறும்? ரன் நகரமா மாறும். இந்த தன்னகரம் வந்து ரன் நகரமா மாறும். அதே மாதிரி இந்த இல்லும் வந்து ரன் நகரமா மாறும். அப்ப உங்களுக்கு சின்னால். அப்ப 2 விடையும் அமையும். அகரம் நின்றும் புணரும், நீங்கியும் புணரும். நீங்கும் போது இந்த லா வந்து நகரமா மாறும். அப்ப சில நாளும் வரும், சின்னாலும் வரும். அப்போ பல புணர்ச்சி விதிகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆகார ஈற்று புணர்ச்சி விதிகள். ஆகார ஈற்று புணர்ச்சி விதிகள்ல வல்லினம் இயல்பாகவே வரும். வல்லினம் மிகுந்து வராது, இயல்பாகவே வரும். பாருங்க, ஆ தின்றது சேர்த்து எழுதுக. ஆங்கிறது அதனுடைய பொருள் வந்து பசு. பசுங்கிறது எழுவாய். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது, ஆகார ஈராவும் இருக்கு. அப்ப ஆ தின்றதுங்கிறத விடை. அடுத்து மா பிளஸ் பெரிது சேர்த்து எழுதுக. இது பாத்தீங்க அப்படின்னா மாவை பிரிச்சிங்க அப்படின்னா இம் பிளஸ் ஆ. அப்ப ஆகார ஈறு வந்ததுன்னா நம்ம வந்து இயல்பாக புணரும். அப்ப எந்த மாதிரி இடத்துல அப்படின்னா ஆங்கிறது பசு, மாங்கிறது விலங்கு பெரிய அப்படிங்கிற பொருள்ல வருது. அந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அதே மாதிரி மியா அப்படிங்கிற அசைச்சொல் அதுலயும் வந்து வல்லினம் மிகாது. அப்ப கேன்மியா பிளஸ் கண்ணா சேர்த்து எழுதுக. இதுல பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகாமல் நமக்கு விடை வந்து கேன்மியா கண்ணா அப்படிங்கிறது தான் விடை. இது வந்து கேன்மியா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கேட்பாயாக அப்படின்னு பொருள். அப்ப கேள் பிளஸ் மியா. மியாங்கிறது ஒரு அசைச்சொல், இடைச்சொல்னு பேரு. இதுல வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அடுத்தது பாருங்க, உண்ணா பிளஸ் குதிரைகள் சேர்த்து எழுதுக. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்ணா குதிரைகள் அப்படிங்கிற விடையும் வரும், இந்த வல்லினம் மிகாமலும் வரும். இது எப்படி அப்படின்னா உண்ணா குதிரைகள் அப்படிங்கிற போது அது என்ன பொருள்ல வருது? அதாவது ஒற்று பிழை. நான் சொன்னேன் இல்லையா, புணர்ச்சி விதிகள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்தி பிழைக்கு வந்து யூஸ் ஆகும், ஒற்று பிழைக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இப்ப இதுல வருது பாருங்க. நம்ம ஏற்கனவே ஓடா குதிரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதை நான் திரும்ப ரீகால் பண்றேன். உண்ணா குதிரைகள் அப்படின்னா என்ன பொருள்? அதாவது உண்ணாத குதிரைகள். உண்ணாத குதிரைகள்ல இந்த தா வந்து நமக்கு மறைந்து வந்துள்ளது. அந்த மாதிரி தா ஈறு கெட்டு வரும்போது அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த உண்ணா குதிரைகள் வல்லினம் மிகுந்து வந்தாவே நீங்க வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு புரிஞ்சுக்கலாம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதை விரித்து பார்த்தீங்கன்னா உண்ணாத குதிரைகள். அடுத்தது பாருங்க, உண்ணா குதிரைகள் இதுல வந்து வல்லினம் மிகாது. அப்போ ரெண்டுமே என்ன பொருள் புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரெண்டுமே வந்து குதிரைகள், இது புல்லை உண்ணவில்லைங்குது, அது வந்து உண்ணாத குதிரைகள். அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஒரு 10 குதிரைகள் இருக்கு அப்படின்னா 5 குதிரைகள் சாப்பிட்டுடுச்சு, மீதி 5 குதிரைகள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த 5 குதிரைகள் எல்லாம் உண்ணாத குதிரைகள், இன்னும் சாப்பிடல, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங். இதுல உண்ணா இக்கு மிகாமல் வந்தால் என்ன பொருள் அப்படின்னா குதிரைகள் புல்லை உண்ணவில்லை. ஒரு 4 குதிரைக்கு வந்து புல்லை போட்டுட்டு அந்த புல்லு வந்து அதை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் இது. வந்து உண்ணா வல்லினம் மிகாமல் வந்தால் அதன் பொருள் வந்து குதிரைகள் புல்லை உண்ணாமல் வைத்துள்ளது. இது வந்து உண்ணாத குதிரைகள்ங்கிறது இன்னும் 5 குதிரைகளுக்கு புல்லு கொடுக்காம இருக்கு, அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பொருள். அப்ப இது வந்து உங்களுக்கு வினைமுற்று, எதிர்மறை பலவின் பால் வினைமுற்றுல வல்லினம் மிகாது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். அப்ப இது மாதிரி உங்களுக்கு ஒற்று பிழைகள் கொடுக்கலாம். இது வந்து கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இகர ஈற்று சிறப்பு விதிகள். இப்போ நீங்க அளவு பெயர், அதாவது நாளி அப்படிங்கிறது அளவு பெயர், உரி அப்படிங்கிறதும் அளவு பெயர். 2 அளவு பெயர் சேரும் போது இந்த லீ வந்து
டூவாக மாறும். அப்ப இதனுடைய விடை வந்து நாடூரி. அடுத்தது இந்த உரி அப்படிங்கிற அளவு பெயருக்கு பின்னால் நமக்கு வந்து ய அப்படிங்கிற எழுத்து தோன்றும். அப்ப உரி பிளஸ் உப்பு இதை சேர்த்து எழுதும் போது இடையில வந்து யகரம் தோன்றும். உரிய உப்பு இதான் விடை. அடுத்த கேள்வி புளி பிளஸ் சோறு சேர்த்து எழுதுக. இதுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா அ மற்றும் ஆ, அதாவது புளிச்சோறுன்னு வரும், புளிஞ்சோறுன்னு வரும். எப்படி அப்படின்னா சுவை புளியின், அதாவது சுவை புளிப்பு சுவை அதன் பின் வரும்போது வல்லினம் வரும்போது வல்லினம் வந்து மிகுந்தும் வரும், இல்லைன்னா அதற்கு இணையான மெல்லின எழுத்து, அதனுடைய இன மெல்லின எழுத்து மிகுந்தும் வரும். அப்போ ச அதுக்கு இன மெல்லின எழுத்து எது? ஞ. அப்ப அது வந்து மிகுந்தும் வரும். அப்ப ரெண்டுமே விடையாக அமையும். எப்ப அப்படின்னா சுவை புளிப்பு சுவை அதற்கு முன்னாடி வரக்கூடிய சொற்கள் முன்னாடி வல்லினம் மிகுந்து வரும், இன மெல்லினமும் மிகுந்து வரும். அடுத்தது மார்கழி பிளஸ் திங்கள் சேர்த்து எழுதுக. மார்கழி திங்கள். இரு பெயரொட்டு பண்பு தொகையில வந்து வல்லினம் மிகும். திங்கள்ங்கிறது மாதம் பொது பெயர், மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, கிளி பிளஸ் சேர்த்து எழுதுக. கிளி பிளஸ் சிறிது சேர்த்து எழுதுக. இதுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆ மற்றும் இ. கிளி சிறிதுன்னு வரும், கிளி சிறிதுன்னு வரும். இது எப்படி அப்படின்னா அகிரிணை பெயர், அதாவது கிளி அப்படிங்கிறது அகிரிணை பெயர். அகிரிணை பெயர்ல இகர ஈறு வரும்போது விகற்பமாகும். விகற்பம்னா என்ன அப்படின்னா வல்லினம் மிகுந்தும் வரும், வல்லினம் மிகாமலும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிரிணை பெயர் இகர ஈறு வரும்போது. அதே மாதிரிதான் இதுவும், அதாவது திணை பிளஸ் சிறிது. இது வந்து அகிரிணை பெயர் ஐகார ஈறு. இப்ப வந்து இங்க இகர ஈறுனா இந்த லீய பிரிச்சிங்க அப்படின்னா இல் பிளஸ் இ, அது இகர ஈறு வரும்போது விகற்பமாகும். விகற்பமாகும்னா மிகுந்து வரும், மிகாமலும் வரும். அதே மாதிரி அகிரிணை பெயர், இது வந்து அகிரிணை பெயர். இந்த நையை பிரிச்சிங்கன்னா இன் பிளஸ் ஐ. அப்போ வந்து இந்த மாதிரி ஐகார ஈரும் வரும்போது வல்லினம் மிகுந்தும் வரும், மிகாமலும் வரும். அப்ப இதுக்கும் திணை சிறிது திணை சிறிது ரெண்டுமே விடையாக அமையும். அடுத்தது பனை பிளஸ் கை சேர்த்து எழுதுக. இப்ப நம்மளுக்கு திடீர்னு நம்மளுடைய மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா அகிரிணை பெயர் ஐகார ஈறு, அப்ப பனை கைன்னு வரும், பனை கை மிகாமலும் வருமோ அப்படின்னு திடீர்னு நமக்கு அந்த சந்தேகம் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து இரண்டு பொருள்கள் ஒப்புமை பெயரில் வந்துள்ளது. பனை போன்ற கை அப்படின்னு ரெண்டு பொருளை வந்து நம்ம ஒப்பிட்டு குறிப்பிடுறோம். அந்த மாதிரி ஒப்பிட்டு குறிப்பிடும் போது அது வந்து உவமை தொகை. உவமை தொகையில வல்லினம் மிகும். இப்ப இதுக்கு நம்ம வந்து குழப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஐகார ஈறு அகிரிணை பெயர்ல வந்து விகற்பம். விகற்பம்னா மிகுந்து வரும், மிகாமலும் வரும். இது வந்து பனை நங்கட்டையும் நமக்கு பார்த்ததும் இப்போ நம்ம அப்படி ஒரு விதி படிச்சோமே அப்படின்னு உங்களுக்கு குழப்பம். அகிரிணையில ஐகார ஈறுன்னு படிச்சோமேனா, ஆனா இங்க இருக்கக்கூடியது வந்து பண்பை குறிக்கும். சிறிது அப்படிங்கிறது பண்பை குறிக்குது. இங்க இருக்கக்கூடியது இதுவும் வந்து ஒரு பொருள். அப்போ வந்து பனை போன்ற கை இரண்டு பொருளை ஒப்பிட்டு குறிப்பிடுறதுனால இது உவமை தொகை. இந்த இடத்துல வல்லினம் மிக மட்டும்தான் செய்யும். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.